Hello all, welcome to my channel Jio Arts and Creatives. இன்னைக்கு நம்ம மெஹந்தி சம்மர் கிளாஸில் டாட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது, அப்புறம் லைன்ஸ் வித் டாட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டாட்ஸ் போடுறது எப்படின்னா, நம்ம எந்த இடத்துல டாட் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம மெஹந்தி கோனை வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். சின்ன புள்ளி வைக்கணுன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். பெரிய புள்ளி வைக்கணுன்னா நம்ம புள்ளி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் கோனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி வெளியே எடுத்துடலாம். அப்போ டாட்ஸ் கிடைக்கிது. ரொம்பவே ஈஸியான ஒர்க் தான். நம்ம கையிலெல்லாம் ஒர்க் பண்ண டைமில் ஒரு டிசைன் ஆகிட்டு போடுறதுக்கு சின்ன புள்ளி கொஞ்சம் பெரிய புள்ளியாட்டம் அப்படி போடலாம். இல்லைன்னா பெரிய புள்ளியிலேருந்து சின்ன புள்ளியாட்டம் அப்படி வரலாம். சின்ன புள்ளி வைக்கிறது ஜஸ்ட் வச்சு எடுத்துட்டா மதி. பெரிய புள்ளி வைக்கிறதா இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு புள்ளி வேணுமோ அந்த அளவுக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணியே வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதில் வச்சு அப்படி ராவி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம கோனை தான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே வைக்கணும். எந்த அளவுக்கு டாட் பெருசாக வேணும்னா கொஞ்சம் நிறைய நேரம் ப்ரெஸ் பண்ணி அப்படி வச்சு எடுக்கணும். அப்புறம் லைன்ஸ் மேலே டாட்ஸ் போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் படித்த நார்மல் லைன் போட்டு அது மேலே கொஞ்சம் கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணி டாட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு பேஸ் எப்போவுமே லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் போடுறத ரொம்ப கிளியராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டாட்ஸும் லைன் போட்டுக்கிட்டு பெரிய டாட்ஸ் அப்புறம் சின்ன டாட்ஸ் அந்த மாதிரி மாற்றி வைக்கலாம். இல்லைன்னா பெரிய டாட்ஸே வைக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அப்புறம் இது வந்துட்டு சம்மர் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் தந்துடும். 1 month சம்மர் முடிகிறது வரைக்கும் கிளாஸ் இருக்கும். 30 daysக்கு டெய்லியும் கொஞ்சம் ஒர்க் சிம்பிளாகிட்டு நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு முடியும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு மாடலில் லைன்ஸ் டாட் போடுறது எப்படின்னா, கொஞ்சம் லைன் போட்டுட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுட்டு அதுலேருந்து திரும்ப லைன் போட்டு திரும்பவும் ப்ரெஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கிறோம், அப்படியும் பண்ணலாம். இந்த 2 மாடல்லையும் நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது ஒரு பேஜ் இல்லைன்னா ஹாஃப் பேஜுக்காவது போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கைக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குற டைமில் தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நிறைய திரும்ப போட்டு பார்க்குற டைம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.